அபூதருல் கிஃபாரி என்பவருக்கு உஸ்மானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொன்னார்ல, அந்த பிரச்சனை வந்து புகாரியிலையும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனை என்னென்னு புகாரியில் 1406வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அபூதருல் கிஃபாரிங்கிறவர் மதீனாவில் இருந்து ஒரு 3 மைல்னால் ஒரு 5 கிலோமீட்டருன்னு வைங்களேன், ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரபதா என்கிற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் மதீனாவில் இருக்கணும். மதீனாவில் இல்லாமல் ரபதாண்ட ஒரு குக்கிராமத்தில் போய் அவர் அபூதருல் கிஃபாரியை ஒருத்தர் பார்க்குறார், ஜெயிதுங்கிறவர் பார்க்குறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, ஏங்க இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் கிடக்குறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு சஹாபி, நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டியதானே, நீங்கள் என்னத்துக்காக வேண்டி இந்த ரபதாங்கிற கிராமத்தில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. மா அன்சிலக்க மன்சிலக்க ஹாதா, இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சின்ன ஊர், அதிகமான மக்கள் இல்லாத ஊர். அப்போ அவர் பதில் சொல்கிறாரு, குன்து பி ஷாமி, நான் வந்து சிரியாவில் தான் இருந்தேன். ஷாமில் சிரியாவில் இருக்கும் பொழுது சிரியாவுடைய கவர்னராக யார் இருக்காரா, முஆவியா. உஸ்மான் காலத்தில் வந்து முஆவியா அங்கே கவர்னராக இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறார், நான் வந்து சிரியாவில் இருந்தேன். சிரியாவில் இருக்கும் பொழுது எனக்கும் முஆவியாவுக்கும் ஒரு சண்டை, எனக்கும் முஆவியாவுக்கு மத்தியில் ஒரு இஷ்யூ ஏற்பட்டு போச்சு. என்ன இஷ்யூன்னு சொன்னால், குரானில் ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம்னா, அல்லதீன யக்னிஸூன தஹப உல் ஃபில்லா ஒலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லா, தங்கத்தை வெள்ளியையும் யார் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாவின் பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது. பஷீர்ஹும் பி அதாபின் அலீம், கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்வீராக. அதே மாதிரி அந்த தங்கத்தையே வெள்ளியையும் நெருப்பில் போட்டு பழுக்க காய்ச்சி அதன் மூலமாக விழாப்புறத்திலையும் நெற்றியிலையும் சூடு போடப்படுவார்கள். ஹாதா மா கனஸ்தும், இதாண்டா நீங்கள் சேர்த்து வச்சதுன்னு அல்லாஹ் சொல்லுவான் அப்படின்னு ஒரு குரானில் ஒரு வசனம் இருக்குது. யார் தங்க வெள்ளியை சேர்த்து வச்சு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வேதனை இருக்குதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அந்த வசனம் சம்பந்தமாக எனக்கும் முஆவியாவுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது. இந்த வசனம் என்ன சொல்லுது என்பதில் சண்டை ஏற்பட்டுச்சு. முஆவியா என்ன சொன்னார்னு, இவருடைய ஆர்குமெண்ட் என்னென்று அவர் சொல்ல மாட்டேங்கிறார். என்ன ஆர்குமெண்ட் நம்ம விளங்கிக்கலாம். முஆவியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது வந்து இந்த வசனத்தை நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்கம் வெள்ளியை வச்சுக்கிறக்கூடாதுன்னு விளங்குது. அதாவது யார் தங்கம் வெள்ளியை சேர்த்து வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கடுமையான வேதனை இருக்குது என்று சொன்னால் தங்கம் வெள்ளி எதுவுமே வச்சுக்கிறவே கூடாது, அதை கொண்டு அல்லாஹ் சூடு போடுவான்ட்டு இந்த வசனத்தில் இருக்கிறது. இதை வச்சு அபூதர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு கேட்டால், எந்த ஒரு மனிதனும் அவனுடைய அன்றாட தேவைக்கு மேலே சேர்த்து வச்சுக்கிற கூடாது, அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அன்றாட தேவை என்னவோ, ஒரு நாளைக்கு 100 ரூபான்னா 100 ரூபா தான் வச்சுக்கிறணும், அடுத்த நாள் சம்பாரிச்சிக்கிறலாம், அந்த மாதிரியாகத்தான் சொல்லுகிறதுங்கிற நிலைப்பாட்டில் இவர் இருந்தார். எல்லாருமே பிச்சைக்காரனாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறார். இவருடைய கொள்கை என்னன்னு கேட்டால், அன்னைக்கு உள்ள தேவைக்கு வச்சுக்கிறன்னு, எதுவும் சேர்க்கக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, வசதியாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையில் அவர் இருக்கிறார். இந்த கொள்கை அடிப்படையில் தான் அந்த ஆயத்தை போய் அவர் சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில், தங்க வெள்ளியை யார் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லி முஆவியாட்ட போய் ஒரு வாக்குவாதம் பண்ணுறார். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், கஜானாவில் எதுவும் இருப்பு வைக்கக்கூடாது, வர வர கொடுத்துடணும், எதுவுமே வச்சுக்கிறக்கூடாது, தனி நபர்களும் வச்சுக்கிறக்கூடாது என்று இவருக்கு தெரிந்த இவர் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படி இஸ்லாமில் சிந்தித்த ஒரு ஆள், காசு பணத்தை சேர்த்து வச்சுக்கிறக்கூடாது. ஆனால் இந்த வசனத்துடைய சரியான விளக்கம் என்னன்னு கேட்டால், இது ஜக்காத்து கடமையாவதற்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கியது. ஜக்காத்து கடமையாக்கின உடனே அல்லாஹ் வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து ஜக்காத்து மூலம் தூய்மையாக்கிட்டான். இப்போ ஜக்காத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது சேமித்து வைத்தார்கள்ங்கிற குற்றத்தில் வரமாட்டார்கள் அப்படின்னு இப்னு உமர் அவர்கள் இந்த வசனம் ஜக்காத்து இறங்கினவுடனே இந்த நிலை மாறிவிட்டதுங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அது இறங்கி இந்த சேமித்து வைத்து கொள்ளுதலை தடுத்த வசனம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை சொல்லலைன்னு அவர் சொல்கிறார். அதுதான் கரெக்டான அர்த்தம்னு வைங்களேன். ஆனால் இவர் அதை இவருக்கு தெரியலை. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தங்க வெள்ளியை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இருக்குன்னு அந்த ஒரு சண்டை அவருக்கு வருகிறது. முஆவியாவுக்கு இதனுடைய விளக்கம் தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இது வேதக்காரன் நமக்கு உள்ளது இல்லைங்க, இது வேதக்காரர்களுக்கு சொன்ன யூத கிறிஸ்தவர்களுக்கு சொன்ன வசனம் அப்படின்னு அவர் பதில் அவர் பதிலும் சரியில்லை. இது நமக்கு சொன்ன வசனம் தான் இது.
ஆரம்பத்தில் இப்படி அல்லாஹ் கண்டிச்சு இருந்தான். பிறகு வந்து ஜக்காத் என்கிற கடமையை ஆக்கின பிறகு நீ எல்லாத்தையும் செலவழிக்க வேணாம், இந்த 2.5% கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீ சேர்த்து வைத்தாய்ங்கிற குற்றம் வராது என்ற நிலை வந்தவுடனே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் வந்து சுருங்கிருச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியல மாவியாவுக்கு. மாவியா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதை வச்சு எங்கே பேச, இது யூதருக்கு கிறிஸ்தவருக்கு உள்ளதுங்க, இந்த வசனத்தை எங்கே பேசுறிய அப்படின்னு அவரும் தப்பாக சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறார், இல்லை நமக்கு உள்ளது தான், யூத கிறிஸ்தவர்களும் நமக்கு உள்ளது தான் சொல்கிறார். இந்த பிரச்சனை வந்து இது அப்படின்னு இவர் சொல்கிறார், அபூதர் சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு, ஏங்க இந்த கிராமத்தில் கிடக்குறியன்னு வந்து கேட்டார்ல ஒரு ஆள் ஜெயிதுங்கிறவர், அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் அதனால் இப்படி பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. இருந்த உடனே மாவியா என்ன செஞ்சாருன்னு கேட்டால், என்னை பற்றி உஸ்மானுக்கு புகார் அனுப்பிட்டார். இந்த அபூதருடைய போக்கு சரியில்லை, இவர் தேவையில்லாமல் மக்களை குழப்புறாரு, தவறான ஃபத்வாக்களை கொடுக்குறாரு, யாரையும் சம்பாதிக்கக்கூடாதுங்கிறாருன்னு இப்போ சேர்த்து எழுதியிருப்பார்ல. இதனுடைய சுருக்கமான விஷயம் எதுவாக இருந்தாலும் இதனுடைய அபூதருடைய மொத்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்னு, அதாவது ஒரு துறை மாதிரி இருக்கணுன்ற ஒரு கொள்கையில் உள்ளவர். இதை எல்லாம் விளக்கி வந்து மாவியாவுக்கு கடிதம் எழுதிப்படுறார். மாவியா வந்து ஜனாதிபதிக்கு அவருக்கு கடிதம் எழுதி இந்த அபூதர் இந்த மாதிரி இருக்காருன்னு அபூதர் உடனே உஸ்மான் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கடிதம் அனுப்பி அபூதர் அனுப்பி மதீனாவுக்கு வாண்டு அவர் கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த சிரியாவில் போய் அந்த மக்களை வந்து மார்க் ரீதியாக 2 அணி ஆக்கி முஸ்லீம் ஒன்று இருந்துக்கிட்டே துறவியாக போயிடணுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இவர் விதைக்கிறாருங்கிறதுனால அவரை கூப்பிட விட்டுறாங்க எங்கள் மதீனாவுக்கு கூப்பிட்ட உடனே அந்த உடனே மக்கள்லாம் இவர் சுற்றி வளைச்சிக்கிட்டாங்களா. இவர் சொல்கிறார், மக்கள்லாம் என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க, வந்து என்னடா எங்கே போயிருந்து இவ்வளோ நாளாக வந்துட்டீங்களேன்னு என்னை பார்த்து மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாகி விட்டது. அப்போ இது பற்றி நான் உஸ்மான்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்துட்டேன், வந்த உடனே என்னை சுற்றி மக்கள்லாம் வந்து பலதையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நான் என்ன செய்வது அப்படின்னு நான் உஸ்மான்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இன் சேத்த தன்னை ஹைத்த, நீங்கள் விரும்பினீர்கள் என்று நல்லா கவனிக்கணும். உஸ்மான் வந்து இவரை நாடு கடத்தினார் என்பது தான் ஷியாக்கள் வந்து குற்றச்சாட்டு சுமத்தி உஸ்மானை கொலை செஞ்சது சரின்னு காட்டுவதற்கு நியாயப்படுத்துகிறாங்க. ஆனால் அபூதர்ரே சொன்னக்கூடிய செய்தி புகாரில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்சேத்த அபூதர்ரே நீங்கள் விரும்பினால், தனஹைத்த நீங்கள் இந்த ஊரை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி, இப்போ குண்ட கரீபன் கொஞ்சம் பக்கத்து ஊரில் போய் இருந்துக்கிறங்க அப்படின்னு எனக்கு உஸ்மான் வந்து நீங்கள் விரும்பினா போய் இருந்துக்கிறங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சிரியாவில் குழப்பின மாதிரி எங்கேயும் போட்டு குழப்புவீங்க, மக்கள் மத்தியில் ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாது, நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக போய் இருந்துக்கிறங்களேன் அப்படின்ற உடனே ஃபதாக்கல்லதி அன்சலனி ஹாதல் மன்சில், இதுதான் இந்த இடத்துக்கு நீ வர வைத்தது. மதீனாவில் நான் இருக்கும் பொழுது நான் சிரியாவில் சொன்ன மாதிரி மதீனாவிலையும் வந்து சொல்ல ஆரம்பித்தேன், மக்கள்லாம் என்னை சுற்றி வளைச்சிக்கிட்டாங்க, மக்கள்லாம் என்னை வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன்னு கேட்டால், அப்போ அவர் காரணத்தை விளக்குறாரு. என்ன சொல்கிறாரு, ஃபதாக்கல்லதி அன்சலனி ஹாதல் மன்சில், இதுதான் என்னை வந்து இந்த இடத்துக்கு வர வைத்து விட்டது. நான் அந்த ஊரில் வந்து இருக்கிற கிராமத்தில் இருக்க காரணம் உஸ்மான் இப்படி சொன்னார் சொல்லிவிட்டு, உளவு அம்மரு அலைய ஹபஷியன், எனக்கு என் மீது ஒரு அபிசினிய நாட்டு சேர்ந்தவரை எனக்கு அமீராக அவர்கள் ஆக்கியிருந்தாலும் ல சமயத்து வாத்தாழ்த்து, நான் செவியுற்று கட்டுப்பட்டு நடப்பேன். எனக்கு ஒரு அமீரை வந்து இங்கே சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருக்கிறனால பிரச்சனை வருது, நீங்கள் அது ஒரு வேண்டுகோள் மாதிரி தான் உஸ்மான் சொல்கிறார், நீங்கள் விரும்பினா கொஞ்சம் ஓரமாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் இல்லாத ஒரு சின்ன கிராமத்தில் போய் இருந்து அங்கே ஒரு மஸ்ஜிதை கட்டி கொண்டு அங்கே அவர் வாழ்ந்தாருங்கிறது உள்ள ஒரு விஷயம். இது வந்து புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். புகாரியில் 1406வது ஹதீஸில் இது வந்து இருக்கிறது. அப்போ அபூதருக்கு இவருக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவருக்கு சொந்த கொடுக்கல் வாங்கல் விஷயமோ, எனக்கு தரல உனக்கு தந்துட்ட, சொந்தக்காரனுக்கு கொடுத்தா எனக்கு, இந்த மாதிரியான விவகாரம் ஒன்றுமே கிடையாது. மார்க்க ரீதியாக இவர் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் வந்து தப்பாக இருக்குது, மக்களை குழப்புதுங்கிறதுனால நீங்கள் மக்கள் இல்லாத இடத்துல போய் இருங்க அப்படின்னு சொன்னதை ஏற்று நான் வந்து இருந்தேன்னு அபூதர்ரை சொல்லிவிடுறார். அபூதர்ரை இதை சொல்லிடுறாரா, இது ஒரு விஷயம். அதே மாதிரி பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஃபத்வாக்கள்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடாது என்று உஸ்மான் அவர்கள் அவரை தடை செஞ்சுருந்தாங்க, ஏன்னா குழப்பத்தை உண்டாக்குறாரு என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அது என்ன செய்தி இருக்குதுன்னு கேட்டால்,
அபூதர் அவர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போய் ஜம்ரத்துல் உஸ்தா அந்த கல்லறிகிற இடம் இருக்குல்ல மீனாவில் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் வந்து அவர்கிட்ட ஃபத்வா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கது இஜித்தமான் நாசு எஸ்தப் தூணகு அவர்கிட்ட வந்து ஃபத்வா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட கிட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, அலம் என்ஹக்க அமீருல் முமினின் அனில் ஃபுத்தியா, அமீருல் முமினின் அவர்கள் அதாவது உஸ்மான் அவர்கள் ஃபத்வா கொடுப்பதை விட்டு உங்களை தடை செய்யலையா? எப்படி நீங்கள் ஃபத்வா கொடுக்குறீங்க? மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஃபத்வா கொடுக்குறீங்களே, இதுக்கு வந்து உஸ்மான் உங்களை தடை செஞ்சுருந்தாங்களேன்னு கேட்குறாங்க. அவர் என்ன செஞ்சார்னா தலையை உயர்த்தி பார்த்து, ரகீபுன் அந்த அலைய, நீ என்ன எனக்கு கண்காணிப்பாளரா? நீ என்னை கண்காணிக்கிறதுக்கு நீ வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, லவ் வலத்தும் சம்சாமத்தை அழகாதி கூறிய அந்த வாளை வந்து என் கழுத்தில் நீ வச்சாலும் பிரடில் வச்சாலும் ரசூல்லாட்ட கேட்ட ஒரு செய்தியை நான் சொல்லக்கூடாது என்று தடுத்தாயானால் நான் சொல்லுவேன். ஹதீஸ் அறிவிக்கிறத வந்து உங்களால் தடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அதுக்கு பதில் சொல்கிறார். கேள்வி கேட்குறவங்களுக்கு ரசூல்லாட்ட கேட்ட செய்தியை நான் சொல்லுவேன். நானாக சிலதை சொல்வதற்கு தான் தடை போட்டிருக்கு ஃபத்வாவுக்கு. ஆனால் ரசூல்லாட்ட கேட்ட ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு தடுப்பீர்களே, ஆனால் வாழை களத்தில் பெடைகளை வச்சுக்கிட்டு சொன்னாலும் வெட்டுனா வெட்டிக்கன்னு நான் சொல்லுவேன் என்று சொன்னாருங்கிறத பல நூல்களில் இருக்கிறது. புகாரிகளையும் கூட இது சனது இல்லாமல் இருக்கிறது. மத்தாருபுல் ஆலியாங்கிற நூல்லையும் இது சனதோடு இருக்கிறது, சனது சரியாக இருக்கிறது. அப்போ இதுதான் அபூதருக்கும் உஸ்மானுக்குள்ள ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்காக வேண்டி அவருடைய கோத்தரத்தாரெலாம் இவரை பார்த்து அது நியாயமாக இருக்குமா? இந்த பிரச்சனை என்பது என்னென்னு கேட்டால், இவர் ஒரு துறவரத்துக்கு வந்து இஸ்லாத்துக்குள்ளே நுழைக்கிறார் என்ற ஒரு அடிப்படையில், இஸ்லாத்தில் இல்லாத ஒரு சித்தாந்தம் முஸ்லீம்கள்கிட்ட வரக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையில் அவரை கொஞ்சம் ஓரஞ்சாரமாக போய் இருக்க சொன்னாருங்கிறது தான் ஒரு விஷயம். இதில் வந்து மார்க்க நலன், அவர் மார்க்கத்தில் எது சிறந்து நினைத்தாரோ அதை காப்பதற்காக செஞ்ச ஒரு ஏற்பாடு. இதில் வந்து இதுக்காக வேண்டி அவரை கொள்கிற அளவுக்கு பகைமை வரணுமான்னா வரக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறார் சயீத் இப்னு முஸையப்ட்டு சொல்கிறார். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அடிப்படையை அந்த சயீத் இப்னு முஸையப் சொல்கிறார்ல, இது அடிப்படையாக வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய அபூதருக்கும் இவருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் வேறு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து அவருடைய கொஞ்சம் இட்டு கட்டி சில செய்திகளை சொல்லி விட்ருக்குறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு செய்தி இது தபக்காத்துல் கபீருங்கிறதுல இருக்கிறது. இதில் வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்லையும் ஒரு பிழை இருக்கிறது. கருத்து என்னென்று கேட்டால், அபூதர் அவர்களை ரபதாங்கிற இடத்துக்கு உஸ்மான் அனுப்பின உடனே அப்போ நான் வந்து அவரோட யாருமே இல்லை, அவருடைய மனைவியும் ஒரு ஊழியரையும் தவிர யாரும் இருக்கவில்லைன்னு இந்த செய்தி ஆரம்பிக்கிறது. அவர் போய் குடியிருந்ததை ஒரு ஊருண்டு வருது, சின்ன ஊர், அங்கே ஒரு பள்ளிவாசலையும் கட்டி கொண்டாருன்னு வேறு வருது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் எங்கே நாடு கடத்திட்டாராம், அவரோட ஒரு மனைவியையும் ஒரு ஊழியரும் தான் இருந்தாங்களாம், யாருமே இல்லாத ஒரு காட்டில் கொண்டே அவரை போட்டாங்க. அது புகாரியுடைய அறிவிப்புலையே ரபதாங்கிற ஊரில் இருக்கிறாரு, அவரை போய் சந்திக்கிறார், ஒரு ஆள் கேள்வி கேட்குறாருலாம் வருது. மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. இந்த இட்டுக்கட்டின செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், அவரை ஆளரவமற்ற ஒரு இடத்துல அவரையும் அவருடைய மனைவியையும் அவருடைய ஊழியரையும் கொண்டு போய் போட்டுட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் அபூதர் வந்து தன்னுடைய மனைவிக்கும் அந்த ஊழியருக்கும் வசியத்து செஞ்சாராம். என்ன செஞ்சார்னா, நான் செத்து போன உடனே எனக்கு மரணம் நெருங்கிருச்சு, நான் இறந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் என்னை குளிப்பாட்டி எனக்கு கஃனை போடுங்க. கஃனை போட்டுட்டு 2 பேரும் என்ன செய்யுங்கன்னா, ரோட்டுக்கு என்னை தூக்கிட்டு போய் நடு ரோட்டில் வச்சுருங்க. நடு ரோட்டில் என்னுடைய பாடியை வச்சுட்டு உங்களை யாராவது கடந்து போனாங்கன்னு சொன்னால், இதோ அபூதர் இருக்கிறாரு, இவர் ரசூலுல்லாவுடைய தோழர், அதனால் இவர் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லோரும் உதவி செய்யுங்கன்னு நீங்கள் கேளுங்க, அது மாதிரி செய்யுங்கன்னு வசியத்து செஞ்சாராம். அவர் இறந்த உடனே அவருடைய மனைவியும் அந்த ஊழியரும் என்ன செஞ்சாங்களாம், இதே மாதிரி அவரை குளிப்பாட்டி ரோட்டில் கொண்டு போட்டு சொன்னாங்களாம். அப்போ என்ன செஞ்சாருன்னா, அப்துல்லா இப்னு மசூத் வந்து ஈராக்கில் இருந்து உம்ரா செய்வதற்காக இந்த பாதையில் கடந்து போகிறாங்களாம். போனவுடனே அங்கே இந்த ஜனாசா இருக்குதான். இருந்தவுடனே என்ன இது, ஒரு வாகனம் கூட போக முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்க யாருன்ற உடனே
இவர் தான் அபூதர் ரசூலுல்லாவுடைய தோழர்ன்றவுடனே உதவி செய்யுங்கள்னு கேட்டவுடனே அவர் அழுது அப்துல்லா இப்னு மசூது இவரை பற்றி ரசூலுல்லாஹ் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? தம்ஷி வஹதக்க, நீ தனியாகத்தான் நீ நடப்பாய். ஓ தமூத் வஹதக்க, நீ தனியாக தான் மூத்தா போவாய். ஓ துபாசு வஹதக்க, நீ தனியாக தான் எழுப்பப்படுவாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே உன்னைய பற்றி, அது நிறைவேறிச்சு அப்படின்னு இந்த ஜனாசாவை பார்த்து சொன்னாராம். பிறகு இறங்கி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அடக்கம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு செய்தி எழுதி வச்சுருக்கிறாங்க, தபக்காத்தில் இருக்குது. இதை சொல்லக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா, புரைதா பின் சுஃபியான் அல் அஸ்லமி என்பவர் சொல்கிறாரு, முகமது இப்னு காபுட்டு அந்த அறிவிப்பதாக சொல்கிறாரு. அவர் இவர் சந்தித்ததே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது இதில் தனியாகலாம் கொண்டே அவர் விடலை, ஒரு ஊரில் தான் இருந்தார், சின்ன ஊரில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் அபூதருக்கு இவருக்கும் ஒரு பிரச்சனை என்பது இந்த ஒரு பிரச்சனை தான். இஸ்லாத்தை புரிந்து கொள்கிற விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இவருடைய தவறான புரிதலை யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு புரிதலாக இருந்தது. அதனால் உஸ்மான் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் தான் இருக்குது. இதுக்கு கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்காக வேண்டி உஸ்மானை கொள்கிற அளவுக்கு கோபம் வரணுமான்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை.